அவரு கூட மெட்ராஸுக்கு போறேன். நீங்களுமா? ஆமா, அவரு கூட போறதுனால நமக்கு பல காரியங்கள் நடக்குமா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டிய நகை நட்டு இதெல்லாம் அவரை பக்கத்தில் உட்காந்து வச்சு சீப்பா தட்டிடுவேன். தெரியுமா? நீ வேண்டி வெட்டி படுக்க என்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வை. 2 நாள்ல திரும்ப போறேன். எதுக்குடா எல்லா துணியும் வாங்கிக்கிற? அந்த பேண்ட்டை மட்டும் எடுத்து போடுற. நீ என்னடா நீ என்ன பண்ணலாம்? ஐயா வந்து வைக்க சொன்னாரு. ஐயாவா? ஐயா 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 வாங்க விஸ்வநாதன், வாங்க 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 வாங்க. பட்டமாடையா உள்ளே வெயிடா சாமான்னா நேரு இங்கேயில கொண்டு வச்சுட்டான். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க. என்னது பெட்டி படுக்கை எல்லாம்? பெட்டி என் துணிமணி வைக்கிற வெட்டி, படுக்கை நான் படுக்கிற படுக்கை. நீங்க மெட்ராஸுக்கு போறீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நானும் உங்க கூட வந்து குழந்தைகளுக்கு வேண்டி வைர நெக்லஸ் அது இது எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு புறப்பட்டேன். வைர நெக்லஸ் வாங்குறதுக்காக புறப்பட்டீங்க? அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. அது இல்லங்க, நீங்க இருக்கும் போது எனக்கு என்னங்க காஸ்ட்லி? உங்க பேரை சொல்லிட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் சீப்பா தட்டிட மாட்டேன். சரிதாங்களா? சரிதான் சரிதான். இன்னும் ஒரு முக்கியம், முந்தியான தங்குற செலவு இருக்கு பாருங்க, இப்ப இல்ல. இப்ப இல்ல, உங்க அரண்மனையில தங்கிக்குவேன். தங்கலாம் தங்கலாம். விஸ்வநாதன், மெட்ராஸ் போறேன்னு உங்ககிட்ட சொன்னீங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்து எனக்கு போக வேண்டாம்னு தீர்மானம் பண்ணேன். ஐயோ ஏங்க, இப்ப நான் அங்க போனா ஓம் பையனுக்கு ஏன் பண்ண கட்டலன்னு மூளைக்கு மூளை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டுமா, இந்த வெளியாட்டு சம்பந்தம் எப்படி நடக்குது பாக்குறோம்னு அவங்க கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க பாருங்க புரிஞ்சு தள்ளுவாங்க. அப்ப எப்படி செய்யுங்களா? நீங்க இப்ப போகாதுங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு போங்க. அப்புறம் யாரு என்னத்தை பொறிக்கிறாங்க. அதத்தான் நானும் நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போனா வம்பு இல்ல பாருங்க. நீங்க சொல்றது அப்போ பெட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு நேர நான் வீட்டுக்கே போயிடுறேன். இவனே அதை இதையெல்லாம் எடுத்துக்க. நெக்லஸ் அப்புறம் வாங்கிக்கலாம். நீங்க ஒண்ணு, என் மருமகளுக்கு நான் வைரத்தால இழைச்சிட மாட்டேன். இழைச்சு இளங்க 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 மாப்பிள்ள நான் வரட்டுங்க. திடீர்னு யோசனை மாறி மெட்ராஸுக்கு போறதா இருந்தா என்னை மட்டும் மறந்துடாதுங்க. ஒரு போன் அடிச்சா என்ன கட்டாயம் கூடவே கூட்டு போனாதானே. சரி சரி. கருமண்டா, பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சு போச்சு. அப்ப வாசு, மெட்ராஸுக்கு போற ஐடியாவை உடனே மறந்துடு. பெரிய ஒரு ஓட்டிக்கிட்டா அப்புறம் நம்ம விஷயமெல்லாம் அம்பலம் ஆயிடும். அப்ப என் கல்யாணம் தானோ நடக்கும். அதுக்கு ஏதாவது யோசனை செய்யலாம். யூ டோன்ட் வரி. மரகதா மரகதா, வாங்க வாங்க. போன காரியம் என்னாச்சு? எஸ்டேட் வாங்கிட்டேன். அதோட நம்ம பையனுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். அப்படியா? கேளு, எஸ்டேட் வாங்க போனா அங்க என் பால்ய சிநேகிதன் விஸ்வநாதனை சந்திச்சேன். அவன் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். அவனுக்கு ஒரு பொண்ணு A1. பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவளை நம்ம பையனுக்கு முடிச்சிட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே நீங்க. ஆமா, இப்ப வாசு எங்க? அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். வாசு வாசு. அவன் எங்க இங்க இருக்கான்? என்னது? அன்னைக்கு கோயம்புத்தூர் போனவன் இன்னும் திரும்பல. ஏன், என்னவா? லெட்டர் கூட போடலையா? இல்லையே. அடேடே, கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம் சொல்லிட்டேனே. ஆமா, கோயம்புத்தூர் போனீங்களே, அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்திருக்க கூடாது? அவன் இந்நேரம் இங்க திரும்பி இருப்பான் தான் நினைச்சேன். அதோட நான் அவனை கோயம்புத்தூர்ல எங்கேயும் தேடுறது. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது எனக்கும் ஒண்ணும் புரியலையே. அந்த விஸ்வநாதன் என்னடானா 17ஆம் தேதி கல்யாணம் நிச்சயம் சொல்லிட்டான். இவன் எப்ப வருது, நான் எப்ப முடிவு பண்றது? மரகதம், அந்த விஸ்வநாதன் ஒரு மாதிரி, அவங்கிட்ட உண்மையை சொல்லிடுறதுதான் பெட்டர். அதனால கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு ஒரு தந்தி கொடுத்துருவோம். ஆமா, சினிமா கினிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லி பாப்போம். ஏன் டாடி கிண்டல? இல்லடா, உண்மையா தான் கேட்கறேன். உனக்கு புத்தால்தரம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் டாடி கதை நல்லா இருந்தா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு பணம் தருவீங்களா? நீ கதை சொல்ற, பணம் தர்றேன். ஒரு சஸ்பென்ஸ் கதை, மர்மம் சொன்னா பயப்பட மாட்டீங்களே? பயங்கரமான கதையா? ஏன் கேட்கிறேன்னா, இந்த கதை இதுக்கு முன்னால ஒருத்தர்கிட்ட சொல்லி பாதிக்கா கதை கேட்கும் போதே கீழே விழுந்தார். இருட்டு. அப்பா இந்த செவத்து கொடியில அந்த சத்தம் மாத்திரம் லேசா கேக்குது. கருப்பு உருவம், 2 கண்ணு, மத்தியில் ஒரே மூக்கு வருது. கட்டக் கட்டக் கட்டக். ஷூஸ் இல்ல, அந்த சத்தம். இந்த காஞ்ச சருகல்ல
அது மேல காலை வச்ச உடனே பாலடைஞ்ச பங்களா, பக்கத்திலேயே பாலடைஞ்ச பங்களா. இதே மாதிரி அந்த கருப்பு பாக்கெட்ல கையை போட்டு எதையும் எடுக்குது. ஆனா அது என்னங்கிறது அடுத்த சீன்ல தான் சொல்றோம். கொஞ்ச நேரத்துக்கு நீ சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம். ஒண்ணு இல்லை, அந்த கருப்பு ஒண்ணு இல்லை, அந்த பங்களாக்குள்ள போயிருச்சு. இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்ததே டார்ச். சுவிட்ச மாத்திரம் போடுறோம். என்ன இருக்கு அப்படியே தேடுறோம். புதர், முள்ளு, ஒண்ணு இல்லை, ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு கண்ணு. ஒரு பொண்ணு உள்ள கண்ணா? வேண்டாப்பா, மேற்கொண்டு கதை பயங்கரமா இருந்த வேண்டாம். இப்பவே மனசு சரியில்லை. அப்பா, இதுக்கே இப்படி பயந்துட்டீங்களே. முடிவு செய்ய கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்பா, என்னம்மா? உங்களுக்கு தந்தி வந்திருக்கப்பா. படி படி. பாய் மிஸ்ஸிங், ஸ்டாப் மேரேஜ், சச்சிதானந்தம். சச்சிதானந்தா? பையனை காணோம், கல்யாணத்தை நிறுத்தன்னு தந்தி கொடுத்திருக்காங்கப்பா சச்சிதானந்தம். பையனை காணோமா? எங்க போய் தொலைஞ்சானோ? இந்த விஷயத்தை இரண்டாவது சம்பந்தி கிட்ட சொன்னா நாளை தள்ளி வைக்க மாட்டாரு. நான் என்ன செய்ய போறேன்? அப்ப நீங்களே நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. அதான் சரி. இப்பவே சிதம்பரம் ஐயா கிட்ட சொல்லிட்டு உடனே மெட்ராஸுக்கு புறப்படுறேன். அப்பா, என்ன பாரு கதையை கேட்டுட்டு பணம் தர போறீங்க? பணமா? மண்ணா கட்டிச்சே பணம். அப்பா அசோக், நீ பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த தாடி மீசையை கழட்டி போட்டு நிம்மதியா இருப்பேன். கோந்து நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது, ஒண்ணும் சமாளிக்க முடியலடா. பாசு, பின்னாடி மாட்டிக்கிட்டு விஷயம் அம்பலம் மாறத விட நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லது. வேலைக்காரன்லாம் தூங்கிட்டோம், அப்ப நீ தாராளமா வேஷத்தை கலைக்கலாம். ஐயா, வாங்க வாங்க வாங்க. அப்பா, மாமா வந்திருக்காரு. நான் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததை பத்தி ரொம்ப சாரி பண்ணிக்கணும். அதை பத்தி பரவாயில்ல. என்ன சமாச்சாரம்? நான் அவசரமா கொஞ்சம் மெட்ராஸுக்கு போக வேண்டியது இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு புறப்பட்டேன். ஆஹா, என்ன திடீர்னு மெட்ராஸுக்கு? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெரிய பொண்ணு கல்யாண விஷயமா கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நேரில் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வர்றேன்னு தான் புறப்பட்டேன். அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு ஏதாவது செய்தி வந்ததா என்ன? அப்படி வந்து தொலைஞ்சாலாவது தலையை மொழிகிட்டு வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கணுங்களே. பையனை காணோம், கல்யாணத்தை நிறுத்துன்னு நம்ம சச்சி இல்ல சச்சி அவங்கிட்ட தந்தி வந்திருக்கு. பையன் எங்கேயாவது வெளியூர் போயிருக்கானா என்னவோ? என்னங்க சுத்த காபோதி பையன் வெளியூருக்கு போறது? என்ன இருந்தாலும் பெத்த தகப்பு கிட்ட சொல்லாம எப்படிங்க வச்சே? பாருங்க, நம்ம காலம் மாதிரி இல்லைங்க. இந்த காலத்து படிச்ச பசங்க எல்லாம் சுத்த தருதல, மகா தருதல. நம்ம தம்பியை தவிர கோச்சிக்காதுங்க. விஸ்வநாதன், அவன் அந்த பையனும் முக்கியமான வேலையா வெளியூர் போயிருக்கலாம் இல்லையா? அவசரப்படாம 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்களேன். நீங்க பெரியவங்க சொல்றீங்க, எனக்கு எப்படிங்கன்னா அப்பா அப்பா அந்தந்த காரியம் நடந்தா தானுங்க எனக்கு நிம்மதி. அதுக்காகத்தான் நேரம் மெட்ராஸுக்கு போய். விஸ்வநாதன், ஐயா தேவையில்லை. ஏன் சம்பந்தியானதுக்கு அப்புறம் நீங்க ஏன் சீப் ஆகுறீங்க? அதானே நான் ஏன் சீப் ஆகுறேன்? தேவைன்னா மறுபடியும் அவங்களா வரட்டுமே. அதானே அவங்களே வரட்டுமே. நீங்க ஏன் போகணும்? அதானே நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேனுங்க. கரெக்ட். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு நீங்க படுத்துக்கிட்டு தம்பி, நான் வரட்டுமா? வரேன் போயிட்டு வரேன். அப்பா அசோக், இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வேஷத்துல இருக்க போறதில்ல. என் கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நான் இப்பவே விழுந்தடிச்சு மெட்ராஸ் போய் எங்க அப்பாவை பார்த்தாகணும். நீ எக்கடாவது கட்டுப்போ. பாத்தியா, உன் சுயநலத்தை பாக்குறியே. இந்த நிலையில என்ன விட்டுட்டு போனா என் கதி என்ன ஆறுது? இருந்தது இருந்த இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போய். நல்லா இருக்கேன். நான் இப்ப போகலைன்னா ஒண்ணும் நடக்காது. உங்க அப்பாவோட நீ ட்ரங்கால பேச போற. ட்ரங்காலா? எஸ், எல்லா ஐடியாவும் நான் தரேன். நீங்க கூட வாயேன். ஹலோ, ட்ரங்காலா? கோயம்புத்தூர்ல இருந்தா? இல்ல, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரங்காலா வந்திருக்கு. அப்பா, நான் வாசுதான் பேசுறேன். வாசுவா, என்னடா உன்னை பத்தி ஒரு தகவலும் காணோம்? ஒண்ணு இல்லப்பா, ஒரு பெரிய காலனி பிசினஸ் 50-60 வீடு கட்டி தராப்புல பெரிய கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கேன். அதனால தான் டிலே. அப்படியா? வெரி குட் வெரி குட். டேய், உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. என்னது? என்னப்பா திடீர்னு? பெரிய இடம்டா. சின்னமலை எஸ்டேட் ஓனர் விஸ்வநாதன் இருக்கிறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் டாட்டர். டேய், 17ஆம் தேதி கல்யாணம் நடத்துறதா வாக்கு கொடுத்துட்டேன். உனக்கு சம்மதம் தானே? பெரியவங்க நீங்க பார்த்து செஞ்சா சரிதான்ப்பா. கல்யாணம் எந்த தேதின்னு சொன்னீங்க? 17ஆம் தேதியா? அடரே அப்பா, ஒண்ணு செய்யலாம்.
எனக்கு இந்த 15ஆம் தேதி தான் இந்த பிசினஸ் எல்லாம் முடியும் போல் இருக்கு. நான் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு 16ஆம் தேதி புறப்பட்டு நேரா சின்னமலை வந்துடுறேன். நீங்க அங்க வந்துருங்க. அப்படி எல்லாம் செய்வேனா? கண்டிப்பா வந்துடுறேன்ப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்ட்டேன். நம்ம பிளிமத்துல நல்ல விலை வந்தது, கொடுத்துட்டேன். சரிப்பா. அப்ப நான் சின்னமலை வந்துடுறேன். வச்சிட்டுமாப்பா? சரி சரிப்பா. வெரி குட், தேங்க்யூடா. சரி சரி, ட்ரங்காலுக்கு பணத்தை எடுத்து வைடா. கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம். மணமகள் மன்னன் மார்பினில், மணமகள் மன்னன் மார்பினில், அது காதல் தேவனின் காவியம். அதில் ஒருவர் ராகமாம், ஒருவர் தாளமாம், இருவர் ஓடலே பாடலாம். ஓஹோ. இளமையின் இந்த ரகசியம், இளமையின் இந்த ரகசியம், இதை வாழ்ந்து பார்த்தவராயிரம். அதில் நாமும் இன்றொரு காவியம். இந்த இளமை போகலாம், முதுமை சேரலாம், இருவர் காதலும் மாறுமோ? ஓஹோ. நாளாம் நாளாம் திருநாளாம், நம்பிக்கும் நம்பிக்கும் மனநாளாம், இளைய காதலர் மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாராம். நாளாம் நாளாம் திருநாளாம். குட் ஈவினிங் மாமா. அடடே, நீங்க இங்கயா இருக்கிறீங்க? நான் உங்களை தேடி எஸ்டேட் பூரா சுத்துன்னு சுத்துனேன். ஏன் மெட்ராஸ்ல இருந்து ஏதாவது தகவல் வந்திருக்கா விஸ்வநாதன்? வந்தா நான் இப்படி அவஸ்தைப்படுறேன். ஒண்ணும் வரலையே, என்ன ஏதுன்னு உங்ககிட்ட அட்வான்ஸ் கேட்கலாம்னு வந்தேன். அட்வான்ஸா? ஆமா,
இது கேக்குறது இல்ல இது. ஓ அட்வைஸா? அம்மா போன் வந்திருக்கு, கொஞ்சம் பேசி. யாரே என்னமா தெரியலையே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹலோ, எஸ், திஸ் இஸ் சின்னமலை. ட்ரங்காலா மெட்ராஸ்ல இருந்தா? கொஞ்சம் இருங்க. அப்பா, உங்களுக்கு மெட்ராஸ்ல இருந்து ட்ரங்காலா? மெட்ராஸ்ல இருந்தா? அப்படியே அப்படி அப்படி. அப்பா பையன் கிடைச்சிட்டானா? நான் விஸ்வநாதம் பேசுறேன். ஆமா, நான் ஏன்னா நான் இங்க ஒரே கன்ஃபியூஷனா போயிட்டேன், ஒரே காப்பரா. அப்படியா? அப்ப நம்ம நினைச்ச தேர்தல் கல்யாணம் வச்சுக்கலாம் இல்ல? அதானே. வெரி குட். கொஞ்சம் இன்னும் ஒரு சம்பந்தி இருக்க, அவரை பேச சொல்றேன். நீங்க பேசுங்க. ஹலோ சிதம்பரம், என் பேரை சொன்னேன். கல்யாணம்னா அப்படித்தான் இருக்கு மிஸ்டர் சச்சிதானந்தம். பையன் கிடைச்சதா இல்ல, கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு வாங்க, தாலியை கட்டும். அப்போ ஆமா, நீங்க ஏன் சிரிச்சீங்க? அவரு ஹாக்கியமா ஏதோ சொன்னாரு. என்னப்பா என்ன ஆச்சு? சின்ன ரிப்பேர், 5 நிமிஷத்துல சரியாயிடுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஏங்க நிக்கிறீங்க? வண்டி ரிப்பேரா? ஒண்ணுமில்ல, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். அதுக்காக வெயில்ல நிப்பானே, அது வரைக்கும் உள்ள உட்கார்ந்து இருக்கலாம். வாங்க, நம்ம வீடுதான், வாங்க. ரெடியா இருந்து சொல்லுப்பா. வாங்க, நம்ம வீடுதான், உட்காருங்க. ஆமா, நீங்க என்ன வேலையில இருக்கீங்க? எம்ஆர்டி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். நீங்க கூட நம்ம ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஒரு தடவை தலைமை வச்சிருக்கீங்களா? அப்படியா? இப்ப உங்களுக்கு நினைப்பு இருக்காது. அப்கோர்ஸ். சூடா ஏதாவது காசு கொடுத்துருக்கீங்களா? வேண்டாம் சார், இப்பதான் ஒரு டீ பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்க இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? என் மகன் பேர் அசோக். இது உங்க மகனா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்கிறா? சின்னமலை எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அப்படியா? ஐயா, கார் ரெடிங்க. சார், அப்பா, உங்க தந்தி எங்க? தந்தியா? ஏழுமலையானே, எல்லாம் நல்ல விஷயமா இருக்கட்டும். படியப்பா சீக்கிரம். வெரி அர்ஜென்ட், ஸ்டார்ட் இமிடியட்லி, டீடைல்ஸ் இன் பர்சன். யாரா? சச்சிதானந்தம். சச்சிதானந்தமா? என்ன கிரிக்கி இருக்கான்? மிக மிக அவசரம், உடனே புறப்பட, விவரம் நேரு. ஐயோ குழப்பறான், அதோடு என்னையும் கொள்றான். என்னப்பா அது? யாருக்கு தெரியும்? உன் எதிர்காலமா மன்னாரு என் தலையை போட்டு புரட்டுறான். அவசரங்கிறாரே, என்னவா இருக்கும்? என்ன அளவோ மறுபடியும் அந்த தரதரப்பை எங்க காணாம போயிருப்பானோ? அப்படியெல்லாம் இருக்காதப்பா, இது வேற ஏதாவது இருக்கும். நல்ல சிநேகிதம் வந்து சேர்ந்தா, என்கிட்ட சம்பந்தம் பண்ணிக்க. இப்ப என்ன செய்கிறது? எதுக்கும் நீங்க மெட்ராஸ் போயிட்டு வர்றதுதான் நல்லதப்பா. சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான் தாதங்கிற கதை மாதிரி ஆயிப்போச்சு. சரி, நான் மெட்ராஸுக்கு புறப்பட வேண்டியதுதான். ஆமாண்டா, எல்லாம் சுத்த போய். கோடியும் இல்ல, ஈஸ்வரனும் இல்ல. அந்த அசோக்கு இன்னொருத்தனுமா சேர்ந்து உன் சொத்தை அபகரிக்க உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்ற சச்சி, அந்த சிதம்பரம் முகத்துல ஒரு லட்சுமிகளை ஓடுது பாத்தியா? நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே. ஒரு வேலை செய்யுமே, கப்பல் நிக்கிற இடத்துல போய் சிதம்பரம் மேல ஏதாவது கப்பல் ஓடுதான்னு கேட்பமே. ஓடாது பின்ன பட முட்டாய். உனக்கு மூளை இருந்தா தான் இதை முதல்லயே விஜயாச்சிருந்திருப்பியே. டேய், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு இப்போது கேளுடா. அந்த அசோக் இருக்கிறானே, அவன் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் மகன். அந்த வாத்தியார் கூட இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. அந்த பயல இன்னொரு பிராடுமா சேர்ந்து உன்னை ஏச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் உலகத்துல ஏமாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா இப்படியா? முதலியே என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்க மாட்டீங்களா? என்னம்மா நீ கூட இப்படி பேசுறிய? 15 அடி நீட்டத்தில் போட்டு மாதிரி ஒரு காரை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினா யாருதான் நம்ப மாட்டாங்க. டேய், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா அதுவும் நல்லா புரியும். பரம்பரை பணக்காரனா இருந்தா என் மகன் கிட்ட இருந்து 24 ரூபாய் வண்டியை 33க்கு வாங்கியிருப்பானா? ஏதோ கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி பண்ணி ஒரு 2வது பண்ண அந்த அசோக் கல்யாணம் பண்ணி வச்சு லட்சம் லட்சமா உன் சொத்தை கொள்ளையடிக்க பாக்குறான். டேய்,
நீ சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அவ்வளவுதானே? ஆமா. பேசாம என் பின்னாலவா அந்த வாத்தியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் உனக்கு நிரூபிக்கிறேன். கிளம்பு. வா. இதுதான்டா அந்த அயோக்கிய வீடு. சொன்னா நம்ப மாட்டேன். நீ போட்டோ கூட மாட்டிருந்து வர்றா மாடையா? ஆமா, அவனேதான், அந்த அயோக்கியனேதான். அதே மீசை, அதே மூக்கு, அதே கண்ணு. டேய், நான் வரேன்டாடா. யாரு? அடடே, வாங்க வாங்க வாங்க. டேய், இவர்தான் நான் சொன்ன வாத்தியார். ஆமா, இவர் யாரு? என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? முதல்ல உன் சரித்திரத்தை தெரியணும். உனக்கு எந்த ஊர்? எனக்கு பூர்வீகம் தஞ்சாவூர். 25 வருஷமா வாத்தியார் வேலை. சென்னையில தான் வாசம். வாசம் பண்றியா? உனக்கு எத்தனை பசங்க? ஒண்ணு கண்ணீரன்னு ஒரே பையன் தாங்க. யாரு இந்த போட்டோல இருக்கிற பையன்? இவனே தான். அசோக்னு பேரு. சின்னமலை எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா உத்தியோகம் பாக்குறான். நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சா? ஆமா, எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? ஏதாவது கல்யாண விஷயமா வரம் பார்க்க வந்தீங்களா? வேணும்னா பையனுடைய ஜாதகம் இங்கதான் இருக்கு. என்கிட்ட தராதே. நேர ஜோசியர்கிட்ட எடுத்துட்டு போய் உன் பையனுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டிய வேலை வந்தாச்சால போய் கேளு. யோ, அவன் என்ன மனையன் நினைச்சுக்கிட்டானா? அதை நீதான் நினைச்சுக்கிட்டியா? என்னங்க என்னென்னமோ ஜெயிலுக்கு சொல்றீங்க? இது என்னையா? உன் மகன் இருக்கிறானே, அவன் யாரோ ஒரு அயோக்கியம் கூட சேர்ந்து தான் ஒரு கோட்டீஸ்வர மகன் சொல்லிக்கிட்டு இவருடைய சொத்தை அபகரிக்க பார்க்கிறானே. சும்மா விட்டுவாரா? இல்ல நான் தான் விட வைப்பனா? இருக்காருங்க. என் பையன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க தீர விசாரிச்சு பாருங்க. என்னத்தையா தீர விசாரிக்கிறது? முதல்ல அவனை பிடிச்சு உள்ள தள்ளிட்டு மறு வேலை பார்க்கிறேன். சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஐயோ கேளையா, இந்த மாதிரி அயோக்கியனை பெற்றதுக்கு முதல்ல ஒன்னையும் தள்ளணும். பாவம் வயசானவன் ஆச்சரியத்தை தெரிவிச்சு சும்மா விடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எல்லாம் போற வழி தான். ஆமாங்க சார், அவங்க 2 பேரும் எம் வீட்டு விருந்தாளியத்தான் இருக்கிறாங்க. என்னத்த சொல்ல? ஆச்சரியமா இருக்கு. உங்க வீட்லயே தங்கிக்கிட்டு இருந்தா உங்களை இப்படி மோசம் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஏன் ஆச்சரியப்படுறீங்க? மோசம் பண்றவங்களுக்கு எந்த இடமா இருந்தா தான் என்ன? என் மூளைய அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அவங்கள சும்மா விடப்படாது. எங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உடனடியா அவங்களை பிடிச்சு உள்ள தள்ள சொல்லுங்க. இந்தாங்க. ஓ, தகவல் வேணா உடனே கொடுத்துடலாம். நீங்க கம்ப்ளைண்ட் இங்க கொடுத்தா கூட அதை நாங்க அங்கதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்படியே செய்யுங்க சார். நாங்க ஊருக்கு போறதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுக்காக உடனே ஒரு ட்ரங்க் கால் போடுங்க. ஓ, போட்டுடலாமே, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அதை உடனடியா அனுப்பிடுவோம். தயவு செஞ்சு ஒரு பேப்பர் கொடுங்க. ஜட்ஜி கொஞ்சம் கெட்டியா எழுது. ஆச்சரியமா இருக்கு. தம்பி, நிஜமாவா சொல்றேன் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? வேற வழி படம் எடுக்க முடியலையே. என் கலை என்னோடவே அடையிட்டீங்க. அட்லீஸ்ட் கல்யாணமாவது ஒழுங்கா நடக்கட்டும்.